எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கத்துக்கு மாறா ஒரு Netflix சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னடா இவங்க ஸ்பீச் தெரப்பி பத்தி தானே நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இது என்ன புதுசா சீரிஸோட ரிவ்யூ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த சீரிஸ்ல லீட் கேரக்டர் வந்து ஆட்டிஸ்டிக். சோ அந்த சீரிஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆட்டிசம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோலயும் உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோவ தொடர்ச்சியா பார்த்துட்டே வாங்க. என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அந்தாதி ரிஹாப் அப்படின்ற நிறுவனத்தை நான் 4 வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களோட அந்தாதி ரிஹாப்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வாங்க நம்ம ஃபர்தரா டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற இந்த சீரிஸோட பேரு எக்ஸ்ட்ராடினரி அட்டார்னி வூ. இந்த சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இதுல பேஸ் ஸ்டோரி எதை பத்தி அப்படின்னு சொல்லணும்னா, லீட் கேரக்டர் வந்து ஆட்டிஸ்டிக். இந்த லீட் கேரக்டர் வந்து ஒரு ஆட்டிஸ்டிக் லாயர். சோ இவங்க புதுசா ஒரு லா ஃபார்ம்ல சேர்றாங்க. லா ஃபார்ம்ல அவங்களுக்கு வர கேசஸை எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்க, கோர்ட் ரூம்ல எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் அவங்க எதிர்கொள்றாங்க, அவங்களோட ஆட்டிஸ்டிக் ட்ரேட்ஸ் சிலது அவங்களுக்கு டெஃபினட்டா பெனிஃபிஷியலாவும் இருக்கு. அதுவே சில இடங்கள்ல ரொம்ப சேலஞ்சிங்காவும் ஆக்குது. அதுதான் இந்த சீரிஸ்ல ரொம்பவே அழகா காட்டியிருக்காங்க. இந்த ரிவ்யூ வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான். சோ அதனால தான் நானும் ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கேன். ஆட்டிசம் பத்தின மீடியா ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆட்டிசம் வந்து எங்கேயோ யாருக்கோ நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்மள சுத்தியே நிறைய பேர் வந்து ஆட்டிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. ஸோ ஆட்டிசம் பத்தி நம்மளோட புரிதல் டெவலப் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான சினிமாக்களும் சீரீஸும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னும் இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல ஆட்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் வரணும். அதுக்காக தான் இந்த வீடியோவையும் வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராடினரி அட்டார்னி வூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்னோட ரிவ்யூவை நான் டீட்டெயில்டா இனிமே சொல்ல போறேன். இந்த சீரீஸ் வந்து அபவுட் ஒரு 16 எபிசோட்ஸ் இருக்கும். அரௌண்ட் ஒரு 18 ஹவர்ஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ரொம்பவே என்ஜாயபிளா, ஹியூமரஸா, லைட் ஹார்ட்டடா நிறைய இன்ஃபர்மேஷனோட இருக்கிற ஒரு கோர்ட் ரூம் டிராமா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இத. இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டிஸ்டிக் லீட் கேரக்டர் ஒரு ஃபீமேல் கேரக்டரா காட்டினது. ஏன்னா இது வரைக்கும் நிறைய மீடியா ரெப்ரசன்டேஷன் ஆட்டிசம்க்கு இருக்கு. அது எல்லாமே மோஸ்ட்லி மேல்ஸா தான் நான் பார்த்திருக்கேன். பரவலான இருக்கிற பொது கருத்து என்னன்னா, ஆட்டிசம் வந்து மேல்ஸ்க்கு தான் இருக்கும் போல, ஆண்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் தான் வரும் போல, பெண்களுக்கெல்லாம் ஆட்டிசம்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. ஸோ அத வந்து பிரேக் பண்ணி இந்த லீட் கேரக்டரை வந்து ஒரு ஃபீமேலா போட்டது வந்து ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான ஐடியா. ஸோ டெஃபினட் குடோஸ் டு த ரைட்டர் அண்ட் டைரக்டர். பிகாஸ் ஆட்டிசம் அப்படின்றது இந்த நாட்டுக்காரங்களுக்கு ஆர் இந்த ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த ஏஜ் குரூப்பு ஆர் மேல்ஸ்க்கு, ஃபீமேல்ஸ்க்கு இந்த மாதிரி பார்த்து பார்த்து இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு நேச்சுரல் டிஃப்ரென்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்டான நியூரோடைப். இது எங்க வேணா யாருக்கு வேணா இருக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே இதை பார்க்கலாம் இந்த சீரீஸை. உங்களுக்கு ஆட்டிசம் பத்தி தெரியணுமோ தெரிய வேண்டாமோ, உங்களை சுத்தி யாராவது ஆட்டிஸ்டிக் பீப்புள் இருக்காங்களோ இல்லையோ, irrespective of that இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாவே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு மேல இந்த வீடியோல கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸும் இருக்கலாம். இந்த சீரீஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த கேரக்டருக்கு ஏற்படுற சென்சரி ஓவர்வெல்ம் அண்ட் அவங்க யூஸ் பண்ற கோப்பிங் மெக்கானிசம்ஸ் அது ரொம்ப ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ்ல இருக்கிற அந்த வூ யங் வூ அப்படின்ற கேரக்டருக்கு வந்து ஆடிட்டரி ஓவர் ஸ்டிமுலேஷன் வந்து ஆகாது. அதாவது நிறைய சத்தம், நிறைய டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து அட் அ டைம்ல இருக்கிறதோ ஆர் திடீர்னு ஏதாவது ஒரு லவுட் சவுண்ட்ஸ் வருதோ அவங்களால அது வந்து பேர் பண்ண முடியாது. அதுதான் அவங்களோட சென்சரி ஓவர்வெல்மோட ஒரு ட்ரெய்ட்டு. அதை அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு எப்பவுமே வந்து நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸோட தான் அவங்க வந்து எப்பவுமே ஸ்ட்ரீட்ஸ்ல நடப்பாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்ல போகும்போது எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு டிரான்சிஷன் நடக்கிற ஏரியாஸ்ல, அதாவது எப்பல்லாம் அவங்க பாஸ் அவங்க மீட் பண்ண போறாங்களோ, அப்பல்லாம் வந்து கதவுக்கு வெளியவே வந்து அவங்க 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே கவுண்டிங் பண்ணிட்டு, பிரீத் பண்ணிட்டு என்டர் பண்ணுவாங்க. இது எதை குறிக்குதுன்னா, மோஸ்ட்லி நிறைய ஆட்டிஸ்டிக்
பீப்புளுக்கு வந்து ஆங்ஷியஸ்னஸ் இருக்கும் ஒரு நியூ சோஷியல் சுச்சுவேஷனுக்குள்ள போகும்போது. ஸோ அந்த ஆங்ஷியஸ்னஸை கோப் அப் பண்றதுக்கு இந்த ஒரு டிரான்சிஷனுக்கான ஒரு குட்டி ஸ்ட்ராட்டஜி ஒரு எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதே சீனை வந்து நிறைய இடங்கள்ல ரிப்பீட் ஆகுறத பார்க்கலாம். பிகாஸ் அது அவங்களோட கோப்பிங் மெக்கானிசம். அண்ட் எவ்ரி டைம் அவங்களுக்கு அந்த டிரான்சிஷன் நடக்கும்போது அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு உள்ள போய் பேசுவாங்க. அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த ஆர்டிஸ்டிக் ட்ரெய்ட் வந்து எக்கோலாலியா அண்ட் ஸ்கிரிப்டிங். ரொம்பவே ஒரு ப்ராமினன்டான ஒரு சீன் இருக்கும். இந்த சீனும் அந்த சீரீஸ் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல ரிப்பீட் ஆயிருக்கும். அந்த கேரக்டரோட பேர் வந்து வு யங் வு. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தையும் லாஸ்ட் வார்த்தையும் ரிப்பீட் ஆகும். இது வந்து ஒரு பாலிண்ட்ரோம் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ கயாக்கு, டீடு, மலையாளம் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ திருப்பி போட்டாலும் அதே தான் வரும், இப்படி போட்டாலும் அப்படியே தான் வரும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ சின்ன வயசுல அவளுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டிஸ்டிக் மெயின் கேரக்டருக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் உன்னோட பேரும் பாலிண்ட்ரோம் வு யங் வு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு லென்த்தியான ஒரு டயலாக் இருக்கும். ஸோ எவ்ரி டைம் யாராவது அவளோட பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த ஹோல் சென்டென்ஸா அவ அப்படியே சொல்லுவா. கயாக்கு, டீடு அந்த மாதிரி என்னோட பேரு வு யங் வு. இப்படி போட்டாலும் அதே மாதிரி தான் வரும், இப்படி போட்டாலும் அதே மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி லென்த்தியா சொல்வா. அது நிறைய இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஹியூமரஸாவும் இருக்கும், லைட் ஹார்ட்டடாவும் இருக்கும். இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா இந்த சீன் உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். அடுத்த ஆர்டிஸ்டிக் ட்ரெய்ட் வந்து கண்டிப்பா ஐ கான்டாக்ட். நிறைய இடங்கள்ல வந்து அந்த மெயின் கேரக்டர் வந்து ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்க வேற எங்கேயாவது பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி தான் பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் ஸ்டிம்மிங். நிறைய இடங்கள்ல அகைன் அவங்க படிக்கும்போது, யோசிக்கும்போது, பேசும்போது அவங்களோட ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸு எல்லாமே அவங்க ஸ்டிம் பண்ணிட்டே தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதையுமே எல்லா இடங்கள்லையும் அழகா ஜென்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டர் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா நடிச்சிருப்பாங்க. அது என்னால நம்பவே முடியல. பிகாஸ் அந்த ஆக்டரின் ஒரிஜினல் லைஃப் வந்து ஆட்டிஸ்டிக் கிடையாது. பட் அவ்வளோ அழகா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட் த சீரீஸ். அண்ட் அடுத்த ஆர்டிஸ்டிக் ட்ரெய்ட் அந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்ஃபோ டம்பிங். இன்ஃபோ டம்பிங் அப்படின்னு சொல்லப்படுறது அவங்களோட ஆர்டிஸ்டிக் கேரக்டரோட ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்தி அவங்க பேசும்போது மெய் மறந்து கடகடன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ஆர்டிஸ்டிக் பீப்புள் கிட்ட நம்ம பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல இருக்கிற வு யங் வுக்கு அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து லா வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அவ்வளோ பிடிக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சின்ன வயசுல எந்த வார்த்தைகளுமே பேசாம இருந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பேசினது இந்த லால இருக்கிற இந்த கான்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் அவங்க ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. அவங்க அப்பா ஷாக் ஆயிடுவாரு, என்ன இந்த பொண்ணு எடுத்த உடனே லாலாம் சொல்லுது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா லா. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வேல்ஸ் ரொம்ப பிடிக்கும். கடல்ல இருக்கிற ப்ளூ வேல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். வேல்ஸ் பத்தி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க. ஸோ எங்கேயாவது யாராவது வேல்ஸ் பத்தி ஏதாவது கான்வர்சேஷன் ஆரம்பிச்சா அவங்க கடகடன்னு எல்லாத்தையுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ரொம்ப ஹாப்பியா என்தூசியாஸ்டிக்கா சொல்லுவாங்க. அதையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்து அழகா போர்ட்ரே பண்ணியிருந்த ஒரு ஆர்டிஸ்டிக் ட்ரெய்ட் என்னன்னா அவங்களுக்கு ரொட்டீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் அழகா காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லா நாளுமே அவங்க சேம் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. கொரியன் டிஷ்ஷான கிம்பாப் அப்படின்ற டிஷ் தான் அவங்க எல்லா நாளுமே சாப்பிடுவாங்க. ஸோ கிம்பாப் வந்து கிட்டத்தட்ட சூஷி மாதிரி இருக்கிற ஒரு டிஷ் தான். ஸோ ரவுண்டா இருக்கும், மேலே சீவீடு இருக்கும், உள்ள கொஞ்சம் ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் ஸ்டஃபிங் ஏதாவது மீட், ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த என்னென்ன ஸ்டஃபிங் இருக்குன்னு அவங்களால கிளியரா பார்க்க முடியும். அதுலயே அந்த சீரீஸ்லயே அதுக்கான ரீசனுமே அந்த மெயின் கேரக்டரே சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டேன்னா நான் சர்ப்ரைஸ் ஆக வேண்டாம். வாய்க்குள்ள போட்டதுக்கப்புறம் டிஃப்ரெண்டா ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு பயமாயிடும். ஸோ தட் நான் எல்லாத்தையுமே பார்த்துப்பேன், பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அதுவுமே ரொம்ப ஒரு அழகான ரீசனிங்கா இருந்தது. அண்ட் எவ்ரிடே ஒரு சேம் ரொட்டீன் அவங்க ஃபாலோ பண்றதுனால அவங்களுக்கு அது எவ்வளோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது அந்த சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க. ஆர்டிஸ்டிக் பீப்புளோட ஸ்ட்ரென்த் வந்து ரொட்டீன்ஸு. ஸோ அதை நம்ம ஹானர் பண்ணுறதுனாலையும் அதை வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, நல்லா ஷைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸில் அதன் மூலயமா சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சீரீஸ்ல என்னன்னா ஆட்டிசம் எப்படி ஒரு ஹியூஜ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றத அழகா காட்டியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த எபிசோட்ஸ்ல வந்து அவங்க எடுக்கிற கேஸே அனதர் ஆர்டிஸ்டிக் பர்சனை பத்தி. அந்த ஆர்டிஸ்டிக் பர்சன் வந்து ஹை கம்யூனிகேஷன் சப்போர்ட்ஸ் தேவைப்படுற ஒரு பர்சன். அவங்க அவ்வளோவா வேர்பலா பேச மாட்டாங்க.
ஸோ தட் ஆட்டிசம் பத்தியும் அந்த எபிசோட்ல ரொம்ப அழகா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆட்டிசம்ன்றது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். அந்த எக்ஸ்ட்ராடினரி அட்டார்னி வு அப்படின்ற கேரக்டர் வந்து அவங்க வந்து நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா வெர்பலைஸ் பண்ணக்கூடியவங்க, காக்னிட்டிவ் ஐக்கியூலாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்காங்க. அகைன் இன்னொரு ஒரு சைட்ல பார்த்தோம்னா, சில பேரால நிறைய வார்த்தைகள் பேச முடியாது, நிறைய ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆட்களுமே இந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்க தான் செய்வாங்க. அப்படின்ற மாதிரி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்லயே இருக்கக்கூடிய டிஃபரன்சஸையுமே ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க அந்த எபிசோட்ல. தட் வாஸ் அ வெரி எமோஷனல் எபிசோட். நான் இன்னும் அதுல ஸ்பாயில் பண்ண விரும்பல. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் கண்ணே கலங்கிட்டேன். அவ்ளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த எமோஷன்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா வேற எந்த எபிசோட் பார்க்கலனாலும் இந்த எபிசோட் மட்டும் கட்டாயமா பாருங்கன்னு நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சீரீஸ்ல என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் நான் சொல்லியே ஆகணும். அந்த ஆட்டிஸ்டிக் பர்சன் வந்து ஒரு லா ஃபார்ம்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அந்த லா ஃபார்ம்ல இருக்கிற அவங்களோட பாஸ். அவங்க பாஸ் வந்து எல்லார்கிட்டயும் அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறதாகட்டும், அவங்களுக்கு தேவையான அகாமடேஷன்ஸ் செஞ்சு கொடுக்கறதாகட்டும், சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு ஏதாவது அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குன்னா, அதுல அவங்களுக்காக பேசி மத்தவங்கள வந்து சைலன்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பாஸ் பண்ணுவாரு. அது ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஏன்னா இதே பாஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ண வந்து வேலைக்கு எடுக்கலான்னு பேசும்போது, இந்த பொண்ணு ஆட்டிஸ்டிக் ஆச்சே, இந்த பொண்ண எதுக்கு வேலைக்கு எடுக்கணும்னு பேசுற அதே பாஸ், அவளோட வேலைய பார்த்து, அவளோட ஐக்யூ அண்ட் அவளோட மெமரி எல்லாம் பார்த்து வியந்து, அவளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட்டரா மாறுவாரு. அந்த டிரான்சிஷனுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்டான அந்த ஜுன்ஹோ கேரக்டர் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஸோ ஜுன்ஹோ வந்து ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வு யங் வு. நிறைய இடங்கள்ல இருக்க பரவலான கருத்து என்னன்னா, ஆட்டிஸ்டிக் பீப்புளுக்கு கல்யாணம் ஆகுமா, ஆட்டிஸ்டிக் பீப்புளுக்கு வில் தே ஃபால் இன் லவ், ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பாசிபிளா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பெற்றோர்களுக்கு இருக்கு. ஸோ அதையுமே வந்து இந்த சீரீஸ்ல பிரேக் பண்ணி ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். அத வந்து ரொம்ப சுகர் கோட்டடாவும் காட்டாம, அதுல இருக்கிற ரியாலிட்டியையும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ ஜுன்ஹோ வந்து வு யங் வுவ அவங்க அக்கா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவங்க அக்காவோட ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே கூட பீட் பண்ணி, அவங்க ரிலேஷன்ஷிப்ப வந்து அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்ற விதம் ஆகட்டும், ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா ஆட்டிஸ்டிக் பெர்சன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஒரு ஃபேர் ஷேர் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும், அவங்களோட சோஷியலைசேஷன் டிஃப்ரென்சஸ் ஆகட்டும், இந்த டிஃப்ரென்சஸோடையும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ அழகா வந்து போயிட்டு இருக்குன்றத நல்லாவே காட்டியிருப்பாங்க. அந்த ஜுன்ஹூன்ற கேரக்டர் வந்து ஹில் பி வெரி வில்லிங். ஆட்டிசம் பத்தி எனக்கு இன்னும் சொல்லு, ஆட்டிசம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடங்கள்ல சொல்றது ரொம்பவே அழகா இருந்துச்சு. அடுத்ததா சப்போர்ட் சிஸ்டம்ல கண்டிப்பா வு யங் வுவோட அப்பாவையும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் என்னால மென்ஷன் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ ஸ்கூல் டைம்ல அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளோ ஃபியர்ஸா வு யங் வுவ ப்ரொடெக்ட் பண்றாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒர்க் பிளேஸ்ல நேவிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பாவும் ரொம்பவே அழகா சப்போர்ட் பண்ணியிருப்பாரு த்ரூ அவுட் ஹர் லைஃப். ஒரு சிங்கிள் பேரண்டா வந்து ஒரு ஆட்டிஸ்டிக் கேர்ள் சைல்ட வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றதையும் காட்டியிருப்பாங்க. அண்ட் சில இடங்கள்ல கண்டிப்பா அந்த சோஷியலைசேஷன் டிஃபரன்சஸ்னால அவருக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், திருப்பி அவரே வந்து அவர் பொண்ணை வந்து நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரியான இடங்கள் வந்து ரொம்ப எமோஷனலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடினரி அட்டார்னி வு அப்படின்ற நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸோட ரிவ்யூ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க அந்த சீரீஸ் பார்த்திருக்கீங்களா? உங்களோட கண்ணோட்டம் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் சீன்ஸ் ஆர் ஃபேவரட் திங்ஸ் ஏதாவது நான் மென்ஷன் பண்ணலன்னா அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பிகாஸ் நம்ம ஆட்டிசம் பத்தி நிறைய பேச இந்த மாதிரி நிறைய சீரீஸ் வந்து நம்ம பார்க்கறது, இந்த சீரீஸ் பத்தி நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது ஆட்டிசம் அக்செப்டன்ஸ் வந்து கண்டிப்பா பாசிபிள் அண்ட் அது ரொம்ப சீக்கிரமாவே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏப்ரல் மந்த் ஆட்டிசம் அக்செப்டன்ஸ் மந்த். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை இந்த மாசம் அப்லோட் பண்றது ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.
இதே மாதிரி வேற ஏதாவது சீரிஸ் நீங்க பார்த்தீங்க, உங்களுக்கு புடிச்சிருந்தது, அத நான் இந்த மாரி ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த சஜஷன்ஸையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பிகாஸ் இது வழக்கத்துக்கு மாறா இருக்கிற ஒரு வீடியோவா தான் இருக்கு நம்ம சேனல்ல. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மீண்டும் அடுத்த வாரம் ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.